அன்பானவர்களே, தினமொரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 24வது வசனம், இஸ்ரவேல் வம்சத்தாரை இகழ்ந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்குற நெரிஞ்சலும் அவர்களுக்கு இராது. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, நாம் தான் இன்றைக்கு இஸ்ரவேலர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகவே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல் வார்த்தை என்னன்னா, நம்மை சுற்றி இருக்கக்கூடியதான ஒரு கூட்டம் நம்மை பல விதங்களிலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, செய்யக்கூடிய தொழில்களை, நம்முடைய பலவிதமான செயல்களை பார்த்தவர்கள், நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காதவர்கள், இப்படி பல்வேறு விதங்களிலே நம்மை இகழ்ந்தார்கள், கேவலமாக நினைத்தார்கள். அவர்களுடைய கண்கள் காண கர்த்தர் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை தான் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இவர்கள் என்ன செய்ய ஆக போறாங்க அப்படின்னா, அந்த சுற்றுப்புற மக்கள் அனைவருக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்கிறார்னா, இனி அவங்க மூலமாக வந்த அந்த முள் நோய்களை உண்டாக்கக்கூடியதான அந்த நெரிஞ்சல்கள் எல்லாம் இனிமேல் இராது என்று சொல்லுகிறார். அப்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடியதான மக்கள் மூலமாக நமக்கு வந்த நாசம் மோசமான கேவலமான ஆபத்தான விஷயங்கள் இனி வராது என்று சொல்லுகிறார். ஆகவே இன்னொரு வார்த்தை சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது என்று. ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடியதான தொழிலுக்கு எதிராக சிலர் பொறாமை எரிச்சல் பட்டு உங்களுக்கு எதிராக சில செய்வனைகளை, ஏவல்களை, மந்திர தந்திரங்களை ஏவி விட்டிருக்கலாம். இப்படி உங்களுக்கு முன்பாக சிரித்து கொண்டு உங்களுக்கு பின்பாக மறைமுகமாக சில தந்திரமான காரியங்களை செய்யலாம். இப்படி அது ஒரு பக்கம். அதே போல் உங்களுடைய எந்த காரியத்தையுமே அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூட அவங்களுக்கு மனப்பக்குவம் இல்லை. உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவங்களால சகிச்சுக்க முடியல. இதன் நிமித்தம் அவங்க மூலமாக வந்த பலவிதமான ஆபத்துகள் இருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை காக்கக்கூடியவராக இருக்கிறாராம். ஆம், இனிமேல் என்னன்னா, நம்ம காலில் குத்தக்கூடிய முல்லை போல அப்படியே நமக்கு வலி கொடுக்கிற சுருக்கு சுருக்கு என்று அப்படியே வலி கொடுக்கிற நெரிஞ்சல்கள் இனி என்ன செய்ய போது இருக்க போவது இல்லை. ஆம் பிரியமானவர்களே, நமக்கு முன்பாக சத்துருக்களே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தருடைய பலத்த பாதுகாப்பு இந்த நாளிலே உங்களுக்கு உண்டாக போகிறது. ஆகவே எந்த இடத்திலும் சத்துருக்களினுடைய போராட்டங்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டு தானே இருக்குது. அது நிமித்தமாக எத்தனை முறை நானும் நீங்களும் மன உளைச்சல் அடைஞ்சிருப்போம், எத்தனையோ மன வேதனை அடைஞ்சிருப்போம். நம்முடைய வேகம் கூட கொஞ்சம் சற்று தணிஞ்சு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின் மூலமாக இனி அப்படிப்பட்ட முட்களும் நெரிஞ்சல்களும் இல்லாமல் போகிறது. அவற்றை கர்த்தர் சுட்டரிக்கிறார். ஆகவே இனி நமக்கு நல்ல பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாள் கர்த்தர் கொடுத்த பாதுகாப்பின் நாள், இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியினால், சந்தோஷமான நாள் என்று சொல்லி அறிக்கை இடுவோம். இந்த நாளில் கர்த்தர் வைத்திருக்கிற சகல விதமான நன்மைகளை பெற்று ஆண்டு அனுபவிப்போம். நல்ல பிதாவே, எங்களுக்கு விரோதமாக எழும்பின, எங்களை கேவலப்படுத்தின ஆண்டவரை எல்லா விதமான வழிவாசல்களில் சுட்டரித்து எங்களுக்கு நல்ல பாதுகாப்பையும் சமாதானத்தை, சந்தோஷத்தை ஆண்டவரை இந்த நாளில் கொடுத்தீர். அப்படிப்பட்ட நல் வார்த்தை கொடுத்து எங்களை மகிழ்ச்சி கொண்டாக்குறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் மனமகிழ்ந்து சந்தோஷமாக இந்த நாளை அனுபவிப்பார்களாக. எல்லாருடைய வாழ்விலும் ஆண்டவரே ஒரு நல்ல பூத்து குலுங்குகிற செழிப்பின் அனுபவங்கள் உண்டாகட்டும். மகிழ்ச்சியோடு வாழட்டும், சந்தோஷமாய் வாழட்டும். கர்த்தர் கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி.